தரமான அறிவும் வளமான வழியும் வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு கோட்ஸோட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் லீடர்ஸ். அதாவது நிறைய டைரக்ஷனில் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெலிகாலிங், அதுக்கப்புறம் பல விதமான விஷயங்கள் நீங்கள் பண்ணி ரிப்பீட்டடாக ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் அல்லது ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தையே பண்ணி 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 அது சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்னு சொல்லி பல வருஷங்களை நீங்கள் மேபி வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு 100 days சேலஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம். ஓகே, அதுவும் பர்டிகுலராக ஃபீல்டு அப்படின்னு ஒரு விஷயத்தில் பேஸ் பண்ணி ஓகே அதுக்கு ஒரு 10 தரமான ஒரு ஸ்டெப்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் சீரியஸாக எடுத்து அப்ளை பண்ணுறப்ப ஓகே மிகப்பெரிய பிரம்மாண்டமான உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா விதமான ஒரு பெயின், எல்லா விதமான சேலஞ்சஸும் வித்தின் ஒரு 100 daysக்குள்ளே எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம 10 ஸ்டெப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இட் இஸ் a வெரி பிக் நாலேஜ். ஸோ கைண்ட்லி இதை ரொம்ப சீரியஸாக பொறுமையாக வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்றத ப்ளஸ் பண்ணிட்டு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், வெல்கம் டு லீடர்ஸ் கம்யூனிட்டி. அகம் குளோபல் கேருடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு பொதுவான ஒரு கம்யூனிட்டி தான் நம்மளுடைய கம்யூனிட்டி. அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் குணசேகரன் லீடர் அப்படின்னு நம்மளுடைய லீடர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபீல்டு ப்ராஸ்பெக்டிங் மட்டும் பண்ணி பெரிய லெவல்ஸில் இன்கம்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லீடர் குணசேகரன் ரியலி குட். ஒரு நல்ல வந்துட்டு ஒரு விஷயம். ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனில் பண்ணலாம் சார், டிஜிட்டலில் பண்ணலாம் சார், நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அதான் பெருசு அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அதையே பண்ணுறாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க, உங்கள் டீமில் பண்ணிட்டுருப்பாங்க டிஜிட்டலில். ஓகே, ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிறைய உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணிங்க, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியாது. ஆன்லைனில் டெலிகாலிங்கில் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு காலிங்கு, ஸோ தெரியாத நம்பர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ இந்த எல்லாத்தை விட ரொம்ப இது வரைக்கும் நம்மளுடைய சிஸ்டமில் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் போஸ்ட்னால நம்ம ட்ரைனிங் சரி நம்ம கம்யூனிட்டிலையும் சரி நிறைய ரிசர்ச் பண்ணி டெலிகாலிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஆங்கிளில் எல்லா ஆங்கிளையும் பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பல விதமான விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் மெயின் விஷயம் இந்த ஃபீல்டு அப்படின்றது இருக்கிறதுலேயே ரொம்ப ஹை பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதன் மூலமாக நீங்கள் உருவாக்குற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மற்ற எல்லாத்தை விட மிகப்பெரிய லெவலில் ட்ரஸ்ட்டு, கனெக்ட், வேல்யூ இந்த மூணையுமே ஃபீல்டில் கொண்டு வர முடியும். ஸோ எப்படி வந்துட்டு இதை கொண்டு வரலாம் ஓகே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 100% மிஸ்டர் குணசேகரன் லீடர் இந்த விஷயத்த ரொம்ப அழகாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். 100% ரொம்ப குயிக்காக நீங்கள் ஜெயிக்கணும்னா மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் டிஜிட்டல், அதுக்கப்புறம் டெலிகாலிங், வாட் எவர் இட் இஸ், அதை விட ரொம்ப இம்பேக்டாக குயிக்காக ஓகே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய இன்கமில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் தரமாக வரணும் அப்படின்ற விஷயம். மூணாவது, நீங்கள் ஸ்ட்ராங்காக பல நாள் இந்த தொழிலில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா ஃபீல்டு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் மனுஷங்களை நேரில் பார்க்க மாட்டீங்க. ஓகே, நிறைய பிரெயினை யூஸ் பண்ணுவீங்க, பட் கனெக்ட், எமோஷன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபீல்டில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபீல்டில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தெரியாத நபர்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு நம்பரை வாங்கி கலெக்ட் பண்ணி பேசி ஒரு 100 daysல எப்படி பண்ணலாம். ஓகே, ஷால் வி டூ டியர் லீடர்ஸ்? 10 ஸ்டெப்பில் பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்டெப், முதல் விஷயம், நீங்கள் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல்டில் இறங்கி ரெகுலராக ஒரு 100 நாள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாமல் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்துட்டு முதல் ஸ்டெப்பு ஒரு 100 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலை செட் பண்ணணும். 100 நாளில் ஓகே நான் வந்துட்டு ரெகுலராக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கோலை அழகாக செட் பண்ணி அந்த 100 daysல அதை அடைய முடிகிறதுக்கான விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2ல் ரொம்ப தெளிவான ஒரு கிளியரான பிளானை ரெடி பண்ணணும். எக்ஸாக்டாக இருக்கணும் அந்த பிளான். கிட்டத்தட்ட டே 1லேருந்து டே 100 வரைக்கும் தினமும் நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோ நம்பர்ஸ் வாங்குவேன், இவ்வளோ ப்ரெசன்டேஷன் போகும், இவ்வளோ ஃபாலோ போகும், இவ்வளோ க்ளோசிங் வரும், க்ளோசிங் வந்து இவ்வளோ பேர் டீமுக்குள்ளே வருவாங்க, இவ்வளோ பேர் டீமுக்குள்ளே வந்து அதில் ஒரு 10ல் ஒரு 2 பேர் நினைப்பாங்க. அப்போ அந்த 2 பேர் எப்படி லீடர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த 2 லீடர்ஸை கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே அது எப்படி வந்துட்டு அடுத்த ஒரு 100 days பிளானில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற எல்லா பிளானுமே இந்த பிளானில் நல்லதுக்கு நடந்துச்சு என்ன பண்ணுறது, ஒரு வேளை கரெக்டாக நடக்கலன்னு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி டே 1லேருந்து டே 2 வரைக்கும் இதுக்கே நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஒரு 1 வீக் கூட பொறுமையாக எடுத்துகிட்டு டே 1லேருந்து டே 100 வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை முதல்ல செட் பண்ணணும் டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான் என் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே வரும் இந்த 3 months அப்படின்றது என்னோடய லைஃப்பில். ஓகே, நான் வந்துட்டு சீரியஸாக இருந்து எடுத்து வேறு லெவலில் உழைச்சா மட்டும்தான் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பர்சனலாக பெரிய லெவலில் ஒரு நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு
மிகப்பெரிய வெல்த் மூலமாக ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தயார்படுத்தி ஃபீல்டில் போயிட்டு யார் என்ன சொன்னாலும் அசிங்கப்படுத்தினாலும் எது பண்ணாலும் எல்லாத்தையும் உடச்சி நான் இந்த ஒரு கோலுக்காக, இந்த ஒரு பிளானுக்காக, இந்த ஒரு விஷயத்துக்காக அண்ட் அது போக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவேன்ற ஒரு உறுதியை எடுத்துகிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை விடக்கூடாதுன்றதை ரிப்பீட்டடாக ஒரு வாரம் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை சொல்லி எழுதி பார்த்து ஒரு அஃபர்மேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கங்க. இந்த 100 நாள் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஒரு 100 days சேலஞ்சில் வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்றத எழுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்ட் செட் பண்ணி ஓகே நீங்கள் வந்துட்டு டே 1 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஃபோர் 1 வீக் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டே 1 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே வேறு லெவலில் ஸ்டெப் 4ல் ஒரு ஃபயரான வெறித்தனமான இது வரைக்கும் நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு வேலையை வந்துட்டு நீங்கள் உழைக்கணும். ஓகே கற்றுக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ உழைப்பு மிகப்பெரிய லெவலில் முக்கியம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆல்ரெடி போட்ட அந்த பிளானை வச்சு ஓகே 1 வீக்கில் அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் டே 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டே 1லேருந்து வேறு லெவலில் நீங்கள் வந்துட்டு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். டேரெக்டாக ஃபீல்டுக்கு போய் அங்கே மெம்பர்ஸை பார்த்து மக்களை பார்த்து அவங்ககிட்ட நம்பரை கலெக்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ மெயினாக அந்த எஃபோர்ட்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷனில் நெருப்பு மாதிரி வெறித்தனமாக இருக்கணும். டியர் லீடர்ஸ் ஸ்டெப் 5ல் ஓகே நேரில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி லீடை ஜென்ரேட் பண்ணணும். எப்போவுமே மார்க்கெட்டிங் அப்படின்றது பெரிய விஷயம். நீங்கள் ஃபீல்டில் போய்ட்டு நம்பர் வாங்கி பழகிட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் எப்படி பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்களாவே கற்றுக்கிட்டு நீங்களாவே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் போய்ட்டு நம்பர் வாங்கி லீடு ஜென்ரேட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆன்லைனில் பணத்தை செலவு பண்ணி டெலிகாலிங் டேட்டா பேஸ் வாங்கி செலவு பண்ணி ஓகே பல லட்சங்கள் வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. இந்த வீடியோவோட வேல்யூ ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மக்கள்கிட்ட போய் நம்பர் வாங்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசட் ஆக்சுவலி. ஓகே நம்பர் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபீல்டு ப்ராஸ்பெக்டிங்கில் பண்ண முடியும். இந்த மென்டாலிட்டியில் அது நம்ம ஜஸ்ட்டு போகிறோம் கேட்குறோம் அதெல்லாம் கிடையாது. ஹெல்பிங் மைண்டில் நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட பார்த்து நம்பர் வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து 200 நம்பர் சர்வசாதாரணமாக வாங்க முடியும். ஓகே 300லேருந்து 500 நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க முடியும். ஓகே ஸோ அப்போ ஒரு 6 நாளில் கிட்டத்தட்ட மினிமமாக ஒரு நாளைக்கு 100 நம்பர் போட்டாலே ஒரு மாதத்துக்கு 3000 நம்பர்ஸ். அப்போ 100 டேஸில் 10,000 நம்பர் அப்படின்றது எவ்வளோ பெரிய சொத்து அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த 10,000 நம்பரே கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வேல்யூ இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் 5ல் இருக்கும். அண்ட் 6வது இவங்ககிட்ட நீங்கள் ப்ராஸ்பெக்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்வைட் பண்ணி ஓகே மீட்டிங்க்கு அட்டன் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். முதல் விஷயம் நம்பர் வாங்கின உடனே எடுத்தோடனே அவங்களுக்கு மீட்டிங்கோ பிஸ்னஸ் மீட்டிங்கோ கொண்டு வராமல் ஜென்ரலாக அவங்ககிட்ட பேசி ஃபாலோ அப்பில் வாட்ஸ்அப்பில் நிறைய அவங்களுடைய நீடை பேஸ் பண்ணி ஓகே ஒவ்வொரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். ஜஸ்ட் குட் மார்னிங் குட் நைட் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பெஷலாக ஓகே நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி அவங்க லைஃப்பில் யூஸ் ஆகுற மாதிரி மெசேஜ் அனுப்பி ஒரு 1 வீக் அப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் மீட்டிங்க்கோ அல்லது ஒரு லீடு கன்வர்ஷன் சிஸ்டம் நீங்கள் வந்துட்டு அது வேல்யூ பேசிஸில் இருக்கணும். ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு போகாமல் ஒரு எஜுகேஷன் பேஸ்டு ஒரு வேல்யூ கொடுத்தோ இல்லை ட்ரைனிங் கொடுத்தோ சம்திங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக அழகாக அந்த மாதிரி கொடுத்தோ ஒரு பவர் பேக்கான ஒரு சிஸ்டமாக அந்த சிஸ்டம் இருக்கணும். லீடு கன்வர்ஷன் ஓகே மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு 1 டே ப்ரெசன்டேஷனில் வந்து அடுத்த நாள் ஐடியா போட்டு உங்கள் கூட வருவாங்கன்ற அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக போடலாம். லீடர்ஸ் அந்த காலம் வந்துட்டு நிறைய மாறிடுச்சு. நிறைய வேல்யூ கொடுத்து நீங்கள் யார் என்ன நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் வராது. அப்போ ஒரு வாரம் இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 1 வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ராஸ்பெக்டை தயார்படுத்துறது அடுத்த லெவல் க்ளோசிங்க்கு ஒரு கன்வர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே அதில் ஃபுல்லாமே அந்த லீடு கன்வர்ஷன் சிஸ்டமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 8 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் யுவர் லீடர். ஓகே வாரம் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த 100 டேஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்கள் லீடர்கிட்ட சொல்லிவிட்டு வாரம் இந்த பிளான் எப்படி போய்கிட்டு இருக்குது இதில் என்ன சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வரணும். அந்த 100 டே முடிகிறப்ப என்ன கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் லீடர் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணி ஓகே உங்களுடைய வெல் விஷயர் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி R&D பண்ணணும். சரியா இந்த R&D அப்படின்றது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருக்க இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போகிற வே வந்துட்டு கரெக்டாக இருக்குன்றதை நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் லீடர்ஸோட எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண கிடையாது. அதில் எதெல்லாம் நேர்மையாக இருக்கோ உங்கள் மனசுக்கு சரிப்படுதோ அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஸ்டெப் 9 என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் டீம் எடுத்துகிட்டு அந்த டீமை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டீம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ அதேமாதிரி ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சேல்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கஸ்டமரை அல்லது லீடர்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ரெகுலராக அவங்களுக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கில் பேசிஸில் வீக்லி வந்துட்டு அல்லது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஸ்கில் பேசிஸில் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்ன ஃபாலோ பண்ண க்ளோசிங் என்ன நிறைய கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக்
கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். மோட்டிவேஷன்றது நம்பிக்கை கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்கும். ஸ்கில் மட்டும்தான் நம்பிக்கை கொடுக்கும். இவங்ககிட்ட இந்த இடத்துல போய் இந்த பிரச்சனை அப்படின்னா அதை நம்மளால் பேசி சால்வ் பண்ண முடியுன்றது மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் இல்லாமல் உங்கள் டீம் ஓடும். அப்போ டெய்லி பேசிஸில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, ஸ்கில் பேசிஸில். வீக்லி ஒன்ஸ் மோட்டிவேஷன் பண்ணால் போதும். அந்த ஒரு விஷயம் லீடு ரிட்டென்ஷன் அப்படின்றதுல பெரிய ஒரு இம்பாக்டாக உங்களோட டீமில் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 100 நாளில் இந்த 10 ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஒரு 10th ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கான ரெக்கக்னேஷன் என்னது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணி ஓடிருப்பீங்க. ஓகே, அந்த ரெக்கக்னேஷனை நீங்கள் 100 டேஸில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒருவேளை எடுத்துக்கலாம் என்ன ஆகுன்றதை நீங்கள் டே 1லேயே யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களும் நீங்கள் வச்சுக்கலாம். 100 டேஸில் முடிகிறப்ப கண்டிப்பாக இந்த பிளானை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்பையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை இன்னொரு 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்து ஆழமாக எடுத்து எழுதி சீரியஸாக யாரெல்லாம் டெசிஷனை எடுத்து நான் இறங்கி அடிக்க போகிறீங்க அப்படின்றத சேட்டில் வந்துட்டு நீங்கள் கமெண்டில் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நல்லபடியாக இந்த 10 ஸ்டெப்பை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி அண்ட் இதுலேயுமே இந்த 10 ஸ்டெப்பில் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த 10 ஸ்டெப்புக்கு தேவையான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா ரெஃபரன்ஸ் எடுத்து ஓகே, அந்த வீடியோஸை வச்சே நீங்கள் இந்த 100 டேஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த 100 டேஸ் பிளானுக்கு ரெடியாக இருக்கீங்க, உண்மையிலுமே சீரியஸாக உழைச்சி உங்களுடைய லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நான் இறங்கி அந்த நெருப்பு மாதிரியான அந்த ஒர்க்கை நான் பண்ண ரெடி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபயர் சிம்பிளை கொடுங்க கமெண்டில். அண்ட் எனிவே டியர் ரீடர்ஸ், இந்த ஒரு 10 ஸ்டெப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டீமில் இருக்க ஆட்களுக்கு யாரெல்லாம் அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுதோ, அந்த எனர்ஜி தேவைப்படுதோ, இந்த வீடியோவை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி உங்களோட டீமாகவும் நீங்கள் அதை சேர்ந்து பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அது கொடுக்கும். ஸோ எனிவே உங்களோட விதியை நீங்கள் தான் வடிவமைக்கணும். நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இதுக்கான டீப் லெவல் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோஸை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணலாம். இன்னும் டீப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஓகே, நம்மளுடைய இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் ட்ரைனிங்க்கு. இதை தாண்டி இந்த வீடியோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங் அண்ட் செமினார்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கான விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட லீடர்ஸ் கம்யூனிட்டியில் பொதுவாக பர்சனல் ட்ரைனிங் அப்படின்றது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. உங்கள் டீமுக்கு வந்துட்டு டீம் ட்ரைனிங், இந்த 2 டைப் ஆஃப் ட்ரைனிங் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு செலக்ட் பண்ணி உங்களை எடுப்பாங்க. ஓகே, யாருக்கெல்லாம் சீரியஸாக இருக்கீங்களோ இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அப்கமிங் செமினார் அல்லது அப்கமிங் ப்ரோக்ராம்க்கான வீடியோ வந்துட்டு இந்த ட்ரைனிங்கோட இந்த ஒரு வீடியோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். சீரியஸாக இருக்கவங்க அதிலே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேக் கேர் லீடர்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறீங்களா? இன்வைட் பண்ணால் மீட்டிங்கே சுத்தமாக வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ப்ரெசன்டேஷன் எப்படி தரமாக கொடுக்கணும், நான் ஆல்ரெடி எங்கள் கம்பெனியில் கொடுக்குற ப்ரெசன்டேஷனும் கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஃபோனை வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்பான்ஸே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஐடி போட்டு உள்ள வந்த புது டீமு கூட தெரிச்சு ஓடுறாங்க, டீம் நிலைச்சு நிற்க மாட்டேங்குது, கஸ்டமர்ஸ் நிறைய அப்ஜெக்ஷன் வச்சு கொள்றாங்க, ஃபாலோ அப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, க்ளோசிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, உண்மையிலுமே தரமான ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல, எந்த சப்போர்ட்டும் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய தரமான ஒரு 9 ஸ்கில்லா இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிங், கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் பண்ற இந்த 9 ஸ்கில்லையும் 222 அப்படின்ற ஒரு காஸ்ட்ல நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டெண்ட் பண்ணி பெரிய லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன இந்த ஒரு ப்ரோக்ராம் கம் 22/6/2025 அன்னைக்கு நடத்துறாங்க. காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆன்லைன்ல ஜூம்ல நடக்குது. இமிடியேட்டா சீரியஸா இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது.